ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி இனியா மேரி வீடு சேனலில் எங்கள் ஊரில் ஆகஸ்ட் 15 திருவிழா நடந்ததில்ல, அந்த திருவிழா அன்றைக்கி எங்கள் வீட்டில் நடந்த சமையல்கள், அதுக்கப்புறம் நான் யூடியூப் வச்சுருக்கேன்னு சொல்லி எல்லாரும் கலாய்ச்சது, அவங்க என்னையே கலாய்ச்சது, இதெல்லாம் தான் வீடியோ எடுத்திருக்கேன். அன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னா பரோட்டா, சால்னா, அதாவது நல்லி கோழி எலும்பு சால்னா, அதுக்கப்புறம் இட்லி, சட்னி, இதெல்லாம் ரெடி பண்ணாங்க. எங்கள் மாமா தான் பரோட்டா போட்டார், இன்னொரு மாமா சால்னா வச்சாங்க. சூப்பராக இருந்தது சாப்பாடு. உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதை தனியாக வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். சரியான காமெடியாக எல்லா விஷயமும் நடந்துகிட்டே இருந்துச்சு. இவர் தான் எங்களுக்கு பரோட்டா கொடுத்த எங்கள் பரோட்டா மாஸ்டர், எங்கள் பெரிய மாமா. அதுக்குள்ளே அவனுக்கு என்ன வந்து எங்கள் மாஸ்டரை மறைச்சிட்டா. சூப்பராக இருந்தது. விருதுநகர்லேருந்து வரும்போதே இவங்க ரெடி பண்ணி அந்த ரெடிமேட் பரோட்டான்னு சொல்லி விற்கும்ல, அதே மாதிரி இது வீட்டில் செய்வாங்க. அங்கே அந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ், விருதுநகர்னாலே பரோட்டா ஃபேமஸ் தானே, அதில் செஞ்சது இது. பரோட்டா செஞ்சாச்சு. இனிமேல் அதை எங்கள் இன்னொரு மாமா அதை இது பண்ணுவாங்க, அந்த கடையிலலாம் ரெடி பண்ணுவாங்களே அதே மாதிரி ரெடி பண்ணாங்க. ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இந்த திருவிழா. யாராவது கோவில்பட்டி சைடு வந்தீங்கன்னா இந்த காமநாயக்கன்பட்டி கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மகிமையாக இருக்கும். கோவில் மாதாவோட அற்புதம் நிறைய நடந்திருக்கு, நிறைய பேருக்கு நிறைய நடந்திருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் வாங்க. கோவில்பட்டியிலேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த காமநாயக்கன்பட்டி கோயில். ஹாய் சொல்லுங்க மாமா, கை கட்டுங்க. ஹாய். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு இந்த பாருங்க நல்லி, அதுக்கப்புறம் அந்த கொழுப்பு போடுவாங்கள்ல சால்னாவுக்கு அது, அப்புறம் காலும் தலையும், கால் பகுதியும் தலையும் சேர்த்து, இதெல்லாம் சேர்த்து தான் சால்னா, பரோட்டா சால்னா. சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீடு ஃபுல்லாக கூட்டம்தான், இடமே கிடையாது, அந்தளவுக்கு இருந்துச்சு. இது வந்து சால்னா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க முதல்லையே. நான் வந்து இங்கே பேசிகிட்டு இருந்ததில் இந்த சால்னா ரெடி பண்ணுறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால தான் அவங்க முன்னாடியே எல்லாத்தையும் போட்டாங்க, இல்லைன்னா அவங்களையும் அதையும் ரெடி எடுத்துருக்கலாம். குக்கரில் வச்சு, குக்கரில் வேக வச்சதுக்கப்புறம் அப்புறம் டவரால் மாற்றி அதுக்கப்புறம் பண்ணாங்க. சூப்பராக இருந்தது, மறக்கவே முடியாது. இந்த பரோட்டா சால்னாவையும் நல்லா இருந்தது. நல்லி நல்லி தானே இது, கோழி எலும்பு. கடைகளில் எல்லாம் இருக்கும்ல, கோழி வாங்குவாங்கள்ல, அப்போ அந்த எலும்பு போட்டு தான் சால்னா வைப்பாங்களாம். அது மாதிரி கோழி சால்னா வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த தொளி, அதுக்கப்புறம் தலை கால், இதையும் போட்டு குழம்பு வச்சாச்சு. அந்த திருவிழாவில் ஒரே சத்தமாக பேசி பேசி தொண்டை கட்டிக்கிச்சு. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், குரல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா. திருவிழாவுக்கு அப்புறம் எங்கள் வீட்டு அடுப்பு எவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு நான் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். அது ரொம்ப சுத்தமே பண்ண முடியல, அவ்வளோ தூரம் இருக்கும். ஹாய் சொல்லுங்க. எல்லாரையும் சமையல் பண்ண விடாமல் வீடியோ எடுக்கேன், ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாரையும் பாடாப்படுத்தி எடுத்தாச்சு. நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. இது வருஷத்தில் ஒரு நாள் தானே, அப்புறம் இங்கே இந்த மாதிரி நடக்க போகுது. நல்லா இருந்தது. நீங்களும் கோவிலுக்கு வாங்க, மாதாவோட அற்புதம் நிறைய இருக்கும். மாதா கிட்டே அற்புதம் வாங்கிக்கோங்க. மாதாவோட சால்னா ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் மத்தியானம் கட்டைக்கால் ஆட்டுக்கறிலாம் செஞ்சோம், அதுவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மத்தியானத்தை கறி குழம்பு வச்சு நாங்கள் அன்னாச்சி பழ பாயாசம் சாப்பிட்டோம். அதுக்கு இங்கே அத்தைமார் வந்து மண்டபத்தை இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதுவும் நடந்தது. ஒரே நேரத்தில் நிறைய பேர் இருந்து சமையல் பண்ணி பாருங்கள், வீடே கச்சன்னு இருந்துச்சு. அதுக்கடுத்து மத்தியானம் சாப்பாட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன், கறி எடுத்து காமிக்க அப்படி சொல்லி மாமாக்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவங்க இருடி காமிக்க அப்படி சொல்லி எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருந்தார். பார்த்திங்களா ஆடு, அவங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே கறி கடை வச்சுருக்கனால அவங்களே எல்லாத்தையுமே வெட்டிடுவாங்க. அதனால் எடை போட்டு வாங்கிட்டு வந்து அவங்களே வீட்டில் வெட்டினாங்க. இந்த ஆட்டுக்கறி குழம்பு, அதுக்கப்புறம் அந்த கட்டைக்கால் வைக்கிறது, அதெல்லாம் எப்படி செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இனியா மேரி வீடு சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதிகமாக பேர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கட்டைக்கால் வைக்கிறதையும் ஆட்டுக்கறி வைக்கிறதையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் போடுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இனியா மேரி வீடு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இன்னொருத்தங்களுக்கு அனுப்பி விடுங்க.
இந்த இருக்கு பாருங்கள், இதுதான் கட்டைக்கால். இந்த சைடு உள்ளது கட்டைக்கால், இந்த சைடு உள்ளது ஆட்டுக்கறி. பார்க்க எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு முடித்து ஊருக்கு கிளம்புனப்புறம் நாங்கள் தான் எங்களுக்கு தான் போர் அடிக்கும். வெறிச்சோன்னு இருக்கும் வீடு. கிராமமே பாருங்களேன், இந்த சினிமாலலாம் இந்த நாங்கள் படிக்கும் போதெல்லாம் படிச்சிருக்கோம். இந்த தலைவன் பிரிஞ்சதும் தலைவி எப்படி கவலைப்படுறா அப்படின்ற மாதிரி படிச்சிருக்கோமா சிலப்பதிகாரத்தில். அதே மாதிரி இருந்துச்சு எங்கள் ஊர். அப்படி ஒரு திருவிழா கோலமாக இருந்துட்டு இப்போ 2 நாளாக ஊரை பார்க்கவே வெறிச்சோன்னு கிடக்கு. அதை க்ளீன் பண்ணுறதுக்கே நமக்கு 1 மாதம் ஆயிரும். ஆனாலும் அது இல்லாதது எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல. அதுதான் எல்லாமே ஒரு லைஃப் என்ஜாய்மெண்ட் தான். பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில்